சீக்கிரம் இப்பதான் பாருங்க இவ்வளவு டைம் ஆயிடுச்சு. சரி, அடுத்து சீக்கிரமா போயிடுவோம். நம்ம 40 minutes போயிருக்கு லைவ். நம்ம இன்னும் ஒரு 3 ராசி தான் பார்த்திருக்கோம். ஓகே, கடகம். அடுத்து கடகம் போயிடுவோம். சோ கடக ராசி ஜூலை மாதம் பலன் 2026 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடகம் யாரெல்லாம் இருக்கீங்க டக்கு டக்குன்னு கடகம் போடுங்க. கடகம்லாம் இப்ப வெளியே வர்றதே இல்லைங்க, அவங்க பிஸி ஆயிட்டாங்க பயங்கரமா. இந்த ராசி பலன் பக்கம்லாம் வர்றதே கிடையாது. கடகத்துக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை இப்போ. ஓகேங்களா? ஓகே, கடக ராசி. ராசியிலே குரு சுக்கிரன், 2 கேது, 7 சந்திரன், 8 ராகு, 9 சனி, 11 செவ்வாய், 12 சூரியன் புதன். எப்படி இருக்க போது ஜூலை மாத பலன்? கடகராசிக்காரர்கள் சூப்பர் டூப்பர் 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 தான். கடகத்தின் காட்டில் மழைதான். நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு யாருன்னா நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா உங்க ஜாதகத்தை பாத்துக்கோங்க. இதை விட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை விட ஒரு அருமையான டைம் கடகராசி லைஃப் டைம்லயே பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் கடகத்துக்கு. தொட்டதெல்லாம் துலங்கும், நினைக்கிறதெல்லாம் நடக்கும், என்னென்ன வேணும் எல்லாமே கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா ரோட்ல போறவங்க கொடுத்துட்டு போறாங்க உங்களுக்கு காசு. அதனால கடகராசிக்காரர்கள் தயவு செய்து இனிமே கமெண்ட்ல குறை சொல்லாதீங்க. குறை சொல்றீங்கன்னா கண்டிப்பா உங்க ஜாதகத்தை 100% நீங்க பாத்துக்கணும். எதனாலனா உங்க டைம் இந்த டைம்ல கூட உங்களுக்கு மோசமா இருக்குதுன்னா அவர்கள் எல்லாருமே ஜாதகத்துல அமைப்பு சரியில்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா அவ்வளோ பெரிய அருமையான ஒரு காலகட்டத்துல இருக்கீங்க. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் பீரியட், லைஃப் டைம் செட்டில்மெண்ட் பண்ண போறீங்க. இந்த ஒரு 2-3 வருஷத்துல செம்ம சான்ஸ். என்ன சேர்த்து வைக்க முடியுமோ சேர்த்து வச்சுக்கோங்க. நீங்க அடுத்த வாழக்கூடிய 10 ஆண்டுகளுக்கான ஒரு அஸ்திவாரம் கடகராசிக்காரர்கள் இப்ப போட போறீங்க. யாரெல்லாம் கடகம் இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. யாரெல்லாம் கடகம் இருக்கீங்க? விருச்சிகம், மீனம், கேன்சர், லியோ எல்லாமே ஓகே. கடகம் பாத்தீங்களா? கேன்சர் அஜீஸ் குமார். What will the Cancer zodiac sign look like in ஆயில்யம் நட்சத்திர? தனித்தனியா பார்க்க முடியாது ஜி. இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு காலகட்டம், அருமையான காலகட்டம். ஓகேங்களா? செந்தில்நாத நயம் சொல்லுங்க, என்ன கேள்வி எதனா இருந்தா கேளுங்க. ஓகே, நீங்க தமிழ்ல கேக்குறீங்க போல, எனக்கு இங்கிலீஷ்ல வருது எல்லாமே. சோ எல்லாருக்குமே கடகராசிக்காரர்கள் சூப்பரா இருக்க போது ஜூலை மாத பலன். நினைச்சது எல்லாமே நடக்க போது. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எதுல கவனமா இருக்கணும்? பேச்சுல. எதை பேசினாலும் ஏதாவது ஒரு அங்க கொஞ்சம் முட்டம், அது ஒண்ணுதான். மத்தபடி வேற எதுவுமே நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க பாட்டுங்க தொழிலா நடக்க போகுது, நினைக்கிறதெல்லாம் பண்ண போறீங்க. பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்களா, போஸ்டிங்ஸ் கிடைக்க போகுது கடகராசிக்காரருங்க. சொந்த வீடு வாங்க போறீங்க, வெளிநாடு போகணுமா போக போறீங்க, எல்லாமே நடக்க போகுது. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு வேற எதுவுமே இல்லை, ரொம்ப சூப்பரா இருக்கு ஜூலை மாத பலன். வாய் மட்டும் கொஞ்சம் ஆல்ரெடி கடகத்துக்கு பாத்தீங்கன்னா நோண்டி ஏதாவது ஒண்ணு பாத்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் அதிகப்படியான ஒரு விஷயம் நசன்னு ஏதாவது யாராவது ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க, சரிங்களா? அடுத்தது போயிடலாமா? கடக ராசிக்காரர்கள் போக வேண்டிய ஸ்தலம் நிச்சயமா திருப்பதி போயிட்டு வாங்க. கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் ஜூலை மாதம் 100% திருப்பதி போயிட்டு வாங்க. ஆடி மாசம் பிறந்தது உடனேவே அம்மன் வழிபாடு ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாருமே பண்ணிடுவோம். அம்மன் வழிபாடு பண்ணுங்க. இது 2 பண்ணீங்கன்னா போதும். கடகராசி சூப்பரா இருக்கு. அடுத்தது போயிடலாமா? சிம்ம ராசி.